இப்படி கிளிப் பண்ணி அந்த பார்ட் ஆஃப் த டியூபை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இந்த சைடு தைச்சிடுறோம், இந்த சைடும் தைச்சிடுறோம். ஸோ என்ன ஆகும், எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகிற இடம் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கும்? மேம், நான் ஆல்ரெடி ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எந்த விதத்தில் பண்ணியிருக்கோன்னு, ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு கிடையவே கிடையாது. தாராளமாக ஆகலாம். ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஃபேமிலி பிளானிங் ஃபஸ்ட்டு வந்து 2 டைப்ஸில் பண்ணலாம். அதுவும் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னா டியூபெக்டமின்னு சொல்லுவோம். அதில் நம்ம வந்து ஒரு ஓப்பன் பண்ணி நம்ம டியூப்ஸை கட் பண்ணி ஒரு பார்ட் ஆஃப் த டியூபை எடுத்துருவோம். ஸோ தட் அந்த டியூப்ஸ் ரெண்டும் கட் ஆகிடும். ஸோ அந்த எட்ஜஸை மட்டும் சூச்சை பண்ணிவிடுவோம். ஆனால் இதுவே லேப்ரோஸ்கோப்பியில் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபாலோப் ரிங்குன்னு சொல்லுவோம். அந்த ரிங்கை வந்து அந்த இந்த டியூப் தான் அப்படின்னா இப்போ அந்த ரிங் போய் இப்படி பண்ணும், அப்படி கிளிப் பண்ணிடும். ஸோ இந்த 2 விதத்துலையுமே நம்மளால் ஃபேமிலி பிளானிங் பண்ண முடியும். கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஆனால் மற்ற ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது to decide on which method of conception we should follow. ஓகே மேம், ஆனால் இந்த பாத்வேவே பிளாக் ஆச்சுன்னா எப்படி மேம் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? ட்ரூ தான். ஏன்னா டியூப்ன்றது என்ன, இட்ஸ் அது அந்த ஏரியாவில் தான் எக்கும் சரி ஸ்பெர்மும் சரி மீட்டா போகிறது இல்லையா? ஸோ த கான்செப்ட் ஆஃப் டியூபெக்டமி என்னன்னா, அந்த எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆற இடத்துல அந்த இடத்த நம்ம கட் பண்ணிடுவோம். ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன் டியூபை. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் ஒரு சைட்லேருந்து எக் வரும், இன்னொரு சைட்லேருந்து ஸ்பெர்ம் வரும். ஸோ அந்த பிரிட்ஜை என்ன பண்ணுறோம், இப்படி கிளிப் பண்ணி அந்த பார்ட் ஆஃப் த டியூபை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடுறோம். ஸோ இந்த சைடு தைச்சிடுறோம், இந்த சைடும் தைச்சிடுறோம். ஸோ என்ன ஆகும், எக் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்க போகிறது, யூட்ரஸும் அவைலபிளாக தான் இருக்குது. ஆனால் என்ன, எக்கும் ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகிற இடம் இருக்கவே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கும், ஆப்வியஸாக எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும், அந்த டியூப் 2 சைடு ஆஃப் த டியூபை திருப்பியும் நம்ம தைக்கணும். அதுதான் அதோட பேசிக் ட்ரீட்மெண்ட். ஓகே மேம், ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணனால டியூப் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா? அதுதான் நெக்ஸ்ட் குட் தட் யூ brought this question. ஏன்னா நம்ம ஒரு டியூப் கட் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் அந்த டியூப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது இந்த சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறது, இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ல நிறைய வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம எப்படி வேணாலும் கன்சீவ் ஆகலாம். ஆனால் நம்மளோட டியூப்ஸை நம்ம திருப்பி ரீகேனலைஸ் பண்ணணும்னா அதுக்கு பேர் ரீகேனலைசேஷன். அப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ வருஷம் ஆயிடுத்து நம்ம டியூபல் சர்ஜரி பண்ணின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாயிண்ட், எவ்வளோ பார்ட் ஆஃப் த டியூப் அவங்க கட் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லை, அதுவும் பார்க்கணும். மூணாவது, நீங்க சொன்ன மாதிரியே டியூப்ஸ் டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் ஏஜ் ஆஃப் த மதர், ஏஜ் ஆஃப் த பார்ட்னர், அதெல்லாம் ஃபர்டிலிட்டி கன்சர்ன்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைடே பண்ண முடியும். அப்போ ஐவிஎஃப் ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்குமோ? நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்களா? ஆமா, ஐவிஎஃப் இப்போ நீங்க கேட்டீங்கன்னா, இதுவே ஒரு 15 இயர்ஸ் 18 இயர்ஸ் முன்னாடி கேட்டீங்கன்னா ப்ராபப்ளி எல்லாரும் நம்ம வந்து டியூபல் சர்ஜரின்றது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான். இது நேராக நம்ம நேக்கட் ஐல நம்ம ஓப்பனாக நம்ம வச்சு பண்ண முடியாது, மைக்ரோஸ்கோப் வச்சு. ஏன்னா அந்த டியூப்ன்றது ரொம்ப குட்டி ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அதை நம்ம பைட் எடுக்கிறதே வந்து ஒரு காகல்ஸ் போட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்ம பைட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம டியூபை ரீகேனலைஸ் பண்ணால் கூட, நேச்சுரலாகவே நீங்கள் கன்சீவ் ஆனால் கூட நம்ம அந்த டியூபை நிறைய மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ டியூபல் சர்ஜரி பண்ணவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் எக்டோபிக் ப்ரெக்னன்சி ரொம்ப அதிகம். அதாவது கர்ப்பப்பையில நிற்காம டியூப்ஸில் ப்ரெக்னன்சி நிற்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சகஜம். அதனால தான் டியூப் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு ஹெச்எஸ்ஜி அந்த டியூபல் டெஸ்ட்டை பண்ணிட்டு பிளாக்டாக தான் இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த டியூபல் கிளிப்பிங்கோ இல்லை சர்ஜரியோ பண்ணவங்களுக்கு ஐவிஎஃப் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். வை? பிகாஸ் த சான்சஸ் ஆஃப் டியூபல் ப்ரெக்னன்சி இஸ் pretty less and சக்ஸஸ் ரேட்டும் அதிகம். அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுறோமா இல்லை அவங்க நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாமான்றது எதாவது ஃபேக்டர்ஸ் வச்சு மேம் நம்ம டிசைட் பண்ணலாம்? நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், ப்ளே பண்ணும் அந்த ரோலை. ஆனால் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஏஜ் ஆஃப் த கப்புள். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களோட ஃபர்டிலிட்டி ஏஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அவங்களோட எக், அவங்களோட ஸ்பெர்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் டெஸ்ட். செகண்ட், எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணி? ரெண்டாவது. மூணாவது, அதுலேயே ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன்லேயே நான் லேப்ரோஸ்கோபி அண்ட் ஓப்பன் மெத்தட் சொன்ன மாதிரி ஓப்பன் மெத்தட்லேயே 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. எவ்வளோ பார்ட் ஆஃப் த டியூப் எடுத்திருக்கோம், அப்புறம் வந்து தையல் போட்டிருக்கோமா, அந்த டியூப் ஹெல்த்தியாக இருக்கா, டேமேஜ்டாக இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் பிஃபோர் டிசைடிங் அவளோட சக்ஸஸ் ரேட்டை பற்றி. ஓகே, அப்போ இந்த மாதிரி சர்ஜரியை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுனால ஏதாவது ரிஸ்க்கும் இருக்குமோ? ரிஸ்க்கு நான் சொன்ன ஒரே ஒரு ரிஸ்க்கு, சர்ஜரி தாராளமாக பண்ணலாம். அந்த பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை ஒரு கைனகாலஜிஸ்ட் அலாங் வித் another சர்ஜனோ தாராளமாக சர்ஜரி பண்ணலாம்.
ஆனா அந்த ரிஸ்க் என்ன தெரியுமா? டியூப்ஸை இவ்ளோ மேனிபுலேட் பண்றதுனால இந்த டியூபல் பிரெக்னன்சி வரது தான் அதிக சான்ஸ்.